வணக்கம். இந்த பதிவு எஸ்ஜிடி போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கான பதிவு இது. நீங்கள் எந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க, யூஜிடிஆர்பி, பிஇஓ, டிஎன்பிஎஸ்சி எந்த பதிவு படிக்கணும் அப்படின்னாலும், எந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருந்தாலும் 10ஆம் வகுப்பு மிக முக்கியமான பாடமாக இருக்கும். நீங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கணும் அப்படின்னா எஸ்ஜிடி தமிழ் 10ஆம் வகுப்புங்கிற பிளேலிஸ்ட்டில் முதல் இயல்லேருந்து இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட எல்லா இயலுமே முடிச்சிட்டோம். நீங்கள் கேட்ட மாதிரியே விடுபட்டதை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2025 மறுபதிப்பு செஞ்சுருக்காங்க. அதில் மேகம்ங்கிற ஒரு பாடலும் பிரம்மங்கிற ஒரு துணைப்பாடம் தான் சேர்த்துருக்காங்க. மற்றதெல்லாம் 2 இயலை எடுத்துகிட்டு லைட்டாக குறைச்சி தான் இருக்காங்க. நாம் விடுபட்டதை மட்டும்தான் இந்த இயலில் பார்க்க போகிறோம். மேகம்ங்கிற பாடல், காலக்கணிதம் அப்படிங்கிற ஒரு பாடல், மொழிபெயர்ப்புங்கிற உரைநடை. மேகம்ங்கிற பாடல் மட்டும்தான் உங்கள் புக்கில் இருக்காது, அதை நோட்ஸாக எடுத்துக்கோங்க. படிக்கலாமா? இயல் 2ல் மேகம் அப்படிங்கிற கவிதை பார்க்க போகிறோம். நாகூர் ரூமியோடது. போன பதிவுலேயே நான் கேட்டிருந்தேன். போன தடவை 10ஆம் வகுப்பு போடும்போதே கேட்டிருந்தேன் எந்த மாதிரி வேணும் உங்களுக்கு அப்படின்னு. நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு விடுபட்டது மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் படிக்க போகிறோம். எஸ்ஜிடிக்கு 99% இப்போது பசங்க கையில் வச்சு படிச்சுட்டு இருக்க புக்கை தான் கேட்கணும். வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதுதான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். எப்போல்லாம் வெப்சைட்டில் மாறுதோ அப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். இதுவும் இல்லாமல் நான் ஸ்கூலில் கேட்டிருக்கேன். இப்போ இருக்க புக்கில் உங்களுக்கு என்னென்னலாம் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ நம்ம அதையும் படிப்போம். கண்டிப்பாக நம்ம படித்தாகணும். யார்கிட்ட போய் கேட்டும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. புக்கு கையில் கிடைக்கிறத நாமளே ஷேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைச்சாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். வைப்புலி கோட்பாடா வைத்தியர் கேடில்லை. கொடுக்கறதுனால குறையாத ஒரே செல்வம் எது அப்படின்னா கல்வி செல்வம் தான். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். படிக்கலாமா? இது நம்ம நூல்வெளி பார்க்க போகிறோம். நாகூர் ரூமி பற்றின நூல்வெளி. முகமது ரஃபி தான் என்ன ஆயிருக்காரு, ரூமின்னு மாறி இருக்காரு. ரா தான் ரூவா மாறி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. முகமது ரஃபி என்னும் இயற்பெயர் கொண்டவர் தான் நாகூர் ரூமி. இவர் என்ன ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர். 80s சேர்ந்தவர். 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருகிறார். சுய முன்னேற்றம் பற்றி எழுதுபவர். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்போ இதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. சுய முன்னேற்றம் பற்றி பேசுகிறவர் யார்? ரஃபி. இந்த ரஃபிங்கிற நாகூர் ரூமி தான் சுய முன்னேற்றம் பற்றி பேசுவார், எழுதுவார். இவர் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரோட நூல்கள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. எல்லாமே இல்லாத ஒன்று. நதியின் கால்களும் இல்லாத ஒன்று, 7வது சுவை, சொல்லாத சொல், இதெல்லாம் நாகூர் ரூமியோட கவிதை தொகுதிகள். மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவனும் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் இவர் படைச்சிருக்காரு. பெயராக வந்திருக்குது இது மட்டும்தான். கப்பலுக்கு போன மச்சான்ங்கிறது இவரோட நாவல். 3 தொகுதிகள், கவிதை தொகுதிகள். இதை படிச்சுக்கோங்க. பாடல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முன்னுரை கொடுத்துருக்காங்க. மேகம் நம் கூரையாக இருக்கிறது, வானத்திற்கு அழகு செய்வது மேகம். பாரதி அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வர்ணிக்கிறார், யாப்பையே மறந்து விடுகிறார். மேகத்தை தூது பொருளாக கவிஞர்கள் கொண்டாடுகின்றனர். காளிதாசர் ஒரு காவியம் படைச்சிருக்காரு. அதோட பேர் மேக சந்தேசம். மேக சந்தேசம்ங்கிற காவியம் யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா காளிதாசரோடது. அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. நம்மை வெயிலிலிருந்து பாதுகாப்பது எது? மேகம்தான். அந்த மேகத்தை பற்றின கவிதையை பார்க்க போகிறோம். எந்தெந்த நேரத்தில் மேகம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேகம் மிகவும் மென்மையானவை. இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல அல்லது காது குருத்து போல. எப்படி இருக்குதா மேகம்? சிரிக்கிற குழந்தையோட கன்னம் மாதிரியும் அதோட காது குருத்து மாதிரியும் இருக்குது. எனினும் மேகங்கள் துணிச்சலானவை. முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் துணிச்சலானவை. எப்போது அப்படின்னா முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது. மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை. தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது மேகங்கள் மிகவும் மென்மையானவை. நாகூர் ரூமி. அழகான பாட்டு, கச்சிதமாக சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பதிவில் விட்டு போயிருக்கிற காலக்கணிதம் அப்படிங்கிற கண்ணதாசன் பாடல் பார்க்க போகிறோம். முன்னுரை பாருங்க. தனி மனிதனுடைய சமுதாயத்தினுடைய வாழ்வியல் நெறியின் தெளிந்த சாரம் தான் மனிதம்.
மனிதம் என்பதன் இலக்கணமானவன் நல்ல கவிஞன். கவிமனம் எதை சரி என்று கருதுகிறதோ அதை துணிந்து சொல்லுமா. செல்வத்திற்கோ பதவிக்கோ அடிபணியாது, பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும். மாற்றம் என்பது மனிதத்தின் இயல்பு. எதையும் மறைக்காமல் துணிந்து சொல்வதும் மனிதத்தின் இயல்பு. மனிதமும் கவித்துவமும் ஒன்றிணைந்த நிலையே இக்கவிதையின் சாரம். இந்த பாட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ணதாசனை பற்றின நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவன் தான் கண்ணதாசன். இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர் தான் கண்ணதாசன். இவரோட பெற்றோர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா, பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. இவர் 1949ஆம் ஆண்டு தான் கலங்காதிருமணமே என்னும் பாடலை எழுதி திரைப்படத்தில் பாடலாசிரியர் ஆனார். திரையுலகில் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இவர் சிறந்த கவியரங்க கவிஞருமாகவும் பேச்சாளராகவும் போற்றப்படுறாரு. தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எதை கொண்டு வந்தார் அப்படின்னா, மெய்யியலை மக்களிடையே ஃபிலாசபி பேசினார். மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். முன்னாடி ஒரு பாடகரை பார்த்தோமே, அவர் எதை பற்றி பேசினார்? சுய முன்னேற்றம் பற்றி பேசினார் நாகூர் ரூமி. இவர் மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவர் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பு செய்யப்பட்டவர். பாடலை பார்க்கலாம். பாடல்: கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருபடு பொருளை உருபட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம், இவை சரி என்றால் எம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வந்தர் கையில் சிறைபட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத்தேனை ஊர்புற தருவேன், பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத்தேனை ஊர்புற தருவேன், பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் அப்படிங்கிறாரு. புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லன், கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லன், மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை, எவ்வவை தீர்மை எவ்வவை நன்மை, என்பதறிந்து எகுமென் சாலை, என்பதறிந்து ஏகுமென் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம், கொள்வார் கொள்க குறைப்போர் குறைக்க, கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க. குறைக்க அப்படின்னா யார் சொல்றாரு? உள்வாய் வார்த்தையை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு. உள்வாய் வார்த்தையை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு. நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம், நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் சொல்றாரு கண்ணதாசன். சக்கரவர்த்தியும் கவி அரசரும் எப்படி ரெண்டு பேரும் பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. அதாவது கம்பனை பார்த்து தான் கண்ணதாசன் காப்பி அடிச்சுக்க வாய்ப்பு. காப்பி அடிக்குதுன்னு இல்லை, ஒன்ஸ் நம்ம ஒரு தடவை படிச்சுட்டாலே அது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம எழுதும்போது அது தானாகவே வரும். நம்ம ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம படிக்கிறது பதிஞ்சிரும். சரி, கவி சக்கரவர்த்தியும் கவியரசரும் எப்படி பாடியிருக்காங்கன்னு பாருங்கள். கம்பன் பாடினது ஃபஸ்ட்டு, ஓகேவா? கம்பன் யார்? கவி சக்கரவர்த்தி. நதியின் பிழையன்று நரும் புனலின்மை அற்றே, பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தல், பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழையன்று மக்கள் பிழையன்று மைந்த, விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றான், விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றான் சொல்கிறாரு கம்பன். கண்ணதாசன் எப்படி பாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படின்னு பாடியிருக்காரு கண்ணதாசன். கண்ணதாசனோட இன்னொரு பாட்டு பாருங்க, கவியரங்க கவிதை. கவியரங்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி பாடுறாரு. கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பிறப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட
நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே. நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே. பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்க்கை பார்த்தவளே. பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்க்கை பார்த்தவளே. நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஓன் புகழ் சேர் தன் புலவர். உன்னை வளர்த்து வரும் ஓன் புகழ் சேர் தன் புலவர் தன்னை வணங்குகிறேன் தமிழ் புலவர் வாழியரோ. தமிழ் புலவர் வாழியரோ. இது கவியரங்கத்தில் கண்ணதாசன் பாடின கவிதை. வரிகளை கொடுத்துட்டு கேள்விகளாக கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. 4ல் மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிறது இருக்குது. போன எடிஷனில் மாற்றி இருக்கும், நீங்கள் பார்க்குற புக்கில் மாற்றி இருக்கும். ஆனால் இந்த லெசன் 2025 பதிப்பில் இருக்குது. நாம் நடத்துனதில் விடுபட்டு போயிருக்கு, பார்க்குறோம். மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறது. மொழிபெயர்ப்புனால நமக்கு எவ்வளவு நன்மைகள் விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கா ஜப்பான் மேலே குண்டு போடுறதுக்காக அவங்களுக்கு லெட்ரு அனுப்புது. நீங்கள் எனக்கு அடிப்பணிய போகிறீங்களா இல்லையா அப்படின்னு லெட்ரு அனுப்புனதாகவும், அதுக்கு ரிப்ளை ஜப்பான் மொஹு சாஸ்ட்ரு அப்படின்னு போட்டு அனுப்புனதாகவும், அதை அமெரிக்கா பார்த்துட்டு நாங்கள் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஹிரோஷிமா நாகசாகி மேலே குண்டு போடு அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு ஸ்டோரி. அதாவது அமெரிக்காவுக்கு மொஹு சாஸ்ட்ருங்கிற வார்த்தைக்கு மீனிங் புரியலை, அதனால நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டதா அமெரிக்காவே எடுத்துக்கிச்சு. மொஹு சாஸ்ட்ரு அப்படின்னா விடை தர அவகாசம் கொடுங்க அப்படிங்கிறது ஜப்பான் மொழியிலையாம். ஆனால் அமெரிக்கா என்ன நினச்சிட்டா, நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க, அடிப்பணியை ஒத்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு குண்டு போட்டுருச்சு அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இதில் கொடுத்துருந்தாங்க. 2024 எடிஷனில் கொடுத்துருந்தாங்க. நான் படிக்கும்போதே நினச்சேன், அமெரிக்காவுக்கா டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பதிப்பில் அதை எடுத்துட்டாங்க, அந்த நியூஸை எடுத்துட்டாங்க. அது இல்லை. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அதுக்கு மலையாள வார்த்தையிலேருந்து புதை சாக்கடைங்கிற வார்த்தையை எடுத்து வச்சதாக போட்டிருந்தாங்க, அதையும் எடுத்துட்டாங்க. இதில் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. படிக்கிறவங்களுக்கு ஈஸி தான், படிக்கலாம். மொழிபெயர்ப்புனா என்ன அப்படின்னு மனவை முஸ்தபா சொல்கிறாரு. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு. அவ்வளோதான், எல்லாருமே இதான் சொல்லுவாங்க. அதே தான் முஸ்தபாவும் சொல்கிறாரு. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு. ஜெகநாதன் சொல்கிறாரு, உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் ஜெகநாதர். அடுத்து, மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியத்தில் மரபியலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது தொல்காப்பியம் தொட்டே மொழிபெயர்ப்பு இருந்து வந்திருக்கு. சின்னமன்னூர் செப்பேடு தான் சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. சின்னமன்னூர் செப்பேடு சங்க காலத்தில் இருந்ததை புலப்படுத்துது. தொல்காப்பியத்தோட மரபியல்லைய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எல்லாமே டேட்டாஸு எழுதிக்கோங்க. நமக்கு இந்த மகாபாரதம், ராமாயணம், இந்த பெருங்கதை இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. மொழிபெயர்ப்புங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எல்லாமே வடமொழியோட இலக்கியங்கள் தான். நமக்கு தெரியுது அப்படின்னா காரணம் மொழிபெயர்ப்பு தான். நிறைய ஹீரோயின்ஸு, நிறைய ஹீரோவே நமக்கு பிடிக்குது அப்படின்னா மொழிபெயர்ப்பு இல்லை அப்படின்னா அவங்களாம் யாருன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு யாருக்குமே தமிழ் தெரியாது. மொழிபெயர்ப்புங்கிற ஒன்று இருக்கிற வசதி தான் இவங்களெல்லாம் நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை சுற்றியே நமக்கு மொழிபெயர்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து, பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம், இந்த காப்பியம் எல்லாமே எங்கேருந்து தான் வந்துச்சு? வடமொழியிலேருந்து தான் வந்திருக்கு. மொழிபெயர்ப்பின் தேவை கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலுமே தேவையாக இருந்துச்சு. ஆனால் விடுதலைக்கு பிறகு நாட்டோட பல பகுதிகளை ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு தேசிய உணர்வை ஊட்டணும் இல்லையா? அப்போது இந்திய அரசுக்கு ஒரு கருவியாக செயல்பட்டது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு தான் அவங்களுக்கு ஒரு கருவியாக செயல்பட்டது. எதற்காக? தேசிய உணர்வை ஏற்படுத்துறதுக்கு. அப்போது இந்த மொழிபெயர்ப்பை எது மூலியமாக செஞ்சாங்க அப்படின்னா, சாகித்ய அகாடமி நிறுவனம் மூலமாகவும், தேசிய புத்தக நிறுவனம் அதாவது NBT மூலமாகவும், தென்னிந்திய புத்தக நிறுவனம் மூலமாகவும் இந்த மொழிபெயர்ப்பை மேற்கொண்டது அதிகமாக பண்ணது விடுதலைக்கு அப்புறம்தான். மொழிபெயர்ப்பு கல்வி எல்லா நாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே மொழிபெயர்க்க பயன்படுது. வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்குறதுக்கும், இன மொழி எல்லைகளை கடந்து ஒரு உலகத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கும் மொழிபெயர்ப்பு கல்வி பயன்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து, இலக்கிய இறக்குமதி. இது எதால் சாத்தியம்? மொழிபெயர்ப்புனால தான் சாத்தியம். பிறமொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும்
அவை போன்ற புதிய படைப்புகளை உருவாக்கவும் மொழிபெயர்ப்பு பயன்படுது. பாரதியோட மொழிபெயர்ப்பை பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸிபிஷன் அப்படிங்கிறதுக்கு காட்சி, பொருட்காட்சின்னு கொடுத்துருக்காரு. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேக்கு என்ன பண்ணியிருக்காரு, இருப்பு பாதைன்னு கொடுத்துருக்காரு. இது யாரோட மொழிபெயர்ப்பு, பாரதியோடது. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ்க்கு என்ன கொடுத்துருக்காரு, இருப்பு பாதைன்னு கொடுத்துருக்காரு. ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சின்னு கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்னா என்னன்னு கொடுத்துருக்காரு, தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு நம்ம பாரதியார். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர் தான் நம்ம ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் ஆக்சுவலாக இங்கிலாண்டை சேர்ந்தவர். ஜெர்மன் மொழியில் அறிமுகமான பிறகு அவர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார். ஷேக்ஸ்பியரை டிரான்ஸ்லேட் பண்ணதுனால தான் எல்லாருக்குமே பிடிக்குது. 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழியில் பல நூல்கள் தமிழில் ஆக்கப்பட்டன. அடுத்த ஆங்கிலேய வருகைக்கு அப்புறம் ஆங்கில நூல்கள் வழியாக ஐரோப்பிய மொழி நூல்களும் நமக்கு அறிமுகமாச்சு. இதே மாதிரி தான் திருக்குறளும் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால தான் உலக மொழிக்குரிய நூலாக மாறியது. உலக பொதுமறையாக திருக்குறள் மாறினதுக்கு காரணம் மொழிபெயர்ப்பு தான். மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் பல படைப்பாளிகள் உலக அளவில் கவனம் பெற்றிருக்க முடியாது. அதுக்கு ஒருத்தர் யார் முக்கியமான காரணம், ரவீந்திரநாத் தாகூர் தான். அவர் கீதாஞ்சலிங்கிற நூலை ஃபஸ்ட்டு வங்காள மொழியில் தான் எழுதினார். அவர் வங்காளத்தை சேர்ந்தவர். கீதாஞ்சலியை வங்காளத்தில் எழுதினார். பிறகு அவரே தான் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறமா தான் அந்த கீதாஞ்சலிங்கிற நூலுக்கு அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது அப்படிங்கிறது முக்கியமான தகவல். ரவீந்திரநாத் தாகூர் கொஞ்சம் செல்வந்தராக தான் இருப்பார், அதனால் அவருக்கு இதெல்லாம் சாத்தியமாச்சு. ஆனால் நம்ம மகாகவி பாரதியாருக்கு அவரோட கவிதைகள் யாருக்கும் தெரியாமலே போயிடுச்சு. அதனால் இந்த வாய்ப்பு எதுவும் அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு மிக வருத்தத்துக்குரிய செய்தி. பிற மொழி இலக்கியங்கள், இலக்கிய வடிவங்கள் பலவும் தமிழுக்கு அறிமுகமாகி உள்ளன. மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி சிந்தனை வடிவம் இது எல்லாத்தையுமே செய்ய முடியுது. நம்ம மொழிபெயர்க்கிறனால தான் இதெல்லாம் செய்ய முடியுதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மொழிபெயர்த்தில் செம்மை இருக்கணும், மொழிபெயர்ப்பு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கேமல் என்பதற்கு வடம், ஒட்டகம்னு 2 மீனிங் இருக்குது. இதில் ஊசி காதில் வடம் நுழையாது அப்படிங்கிறது தமிழில் ஒரு சென்டென்ஸ். அதை மொழிபெயர்க்கும் போது வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இத்தொடரில் வடம் என்பதை பொருத்தமான சொல், ஒட்டகம்ங்கிறது தவறு. ஊசிக்காதில் நூல் நுழையாதே அன்றி கயிறு நுழையாது. ஓகேவா, ஊசிக்காதில் கயிறு நுழையாது அப்படின்னு சொல்கிறது தான் சரி, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது. இந்த டெலிங்கிறதே வச்சு டெலகிராஃப், டெலிவிஷன், டெலஃபோன், டெலஸ்கோப், டெலமெட்ரி முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகின்ற போது தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அலைவியல் என்றவாறு நாம் முன்னோட்ட தொலைனே செய்கிறோம். ஆனால் இதில் பாருங்கள், இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட், இதுலேயும் டிரான்ஸுங்கிற வார்த்தை வருது. ஆனால் எல்லாமே வேர்டு மாறி இருக்கும். பாருங்கள், மொழிபெயர்க்கும் போது டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னா படியெடுத்தல், மாறுதல், உருமாறுதல், செயல்படுத்துதல் அப்படிங்கிற மீனிங் மாறும். இதை பார்த்து இது மாதிரி கரெக்டாக மொழிபெயர்ப்பை செய்யணும், மேற்கொள்ளணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ் என்ற முன்னோட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பல துறையில் மொழிபெயர்ப்புனால வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஊடகத்தோட வளர்ச்சி, தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுது. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு எல்லா துறையிலையும் மொழிபெயர்ப்பு இருக்குது. இதனால் புது வகையான சிந்தனைகளை மொழிக்கூறுகள் பரப்புகின்றன. அடுத்து மொழிபெயர்ப்போட பயன்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு மொழிபெயர்ப்பு காலம் காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு நடிகையை பிடிக்குதுன்னா கூட அதுக்கு காரணம் மொழிபெயர்ப்பு தான். மொழிபெயர்ப்பு இல்லாட்டே அவங்களால நமக்கு பிடிக்காது. அவங்கள நார்மலாக பேச சொன்னால் சத்தியமாக நீங்களாம் ஓடிடுவீங்க. அதனால் மொழிபெயர்ப்பு நம்மளை சுற்றியே நிறைய இடத்துல இருக்குது. உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகிறது. அடுத்து மொழிபெயர்ப்பு பற்றி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராகுல் சங்கிருதியாயன் 1942 ஒரு நூல் எழுதுறாரு, ஹிந்தியில் எழுதுறாரு. எந்த இடத்துல எழுதுறாரு அப்படின்னா, ஹைதராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். அது எப்போ மொழிபெயர்க்கப்படுது அப்படின்னா 1942 எழுதப்படுது. 7 வருஷம் கழித்து 1949ஆம் ஆண்டு இந்நூலை கனமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்குது. உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் படித்து பாருங்கள். இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன.
ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்தது 1949 கணமுத்தையா. 2016 டாக்டர் ஸ்ரீதர் மொழிபெயர்த்திருக்காரு. அதே 16 முத்து மீனாட்சி மொழிபெயர்த்திருக்காங்க. 18 யூமா வாசுகி மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த மொழிபெயர்ப்புலாமல் படிச்சுக்கோங்க. இந்த மொழிபெயர்ப்பை பற்றி சொல்கிறது கந்தசாமிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ராகுல் சங்கர்தியாயன் எழுதினது ஹைதராபாத் மத்திய சிறையில். எதை மொழிபெயர்ப்பது? எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும் எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை வேண்டும். பழைய நூல்களை அறிமுகப்படுத்துறதோடு இல்லாமல் அதையே அறிமுகப்படுத்தியிருக்கிறத விட்டுட்டு புது புது நூல்களையும் டிரான்ஸ்லேட் பண்ண பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிறு குழுவில் பேசப்படுற மொழியாக இருந்தால் கூட அதை எல்லாரும் சென்றடைகிற மாதிரி அதை மொழிபெயர்க்கணும். சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்க மொழிகளிலும் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுறாங்க, ஓகேவா? அதனால் எல்லாத்தையுமே மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படைப்புகள் நம்மை எட்டுவதில்லை, சில படைப்புகள் நம்மளை எட்டுறதில்லை. தமிழின் தொன்மையான இலக்கியங்களை முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகமாக்கி இருந்தால் தமிழின் பெருமை உலகெங்கும் முறையாக பரவி இருக்கும். நாங்கள் தமிழை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்போம், ஆனால் மொழிபெயர்க்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்து சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொன்னது பாரதியார். அதே மாதிரி தேமதுரை தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு சொன்னதும் அவர் தான். செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகமாக்கப்பட வேண்டும் என்கிறதுக்கு மொழிபெயர்ப்பு ஒரு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. எத்திசையும் புகழ் மணக்க அப்படிங்கிறதுக்கு பிரான்ஸில் ஒரு தேசிய நூலகம் இருக்குது, அங்கே தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்குது அப்படிங்கிறத சொன்னவர் தனிநாயகம் அடிகள். தேசிய நூற்கூடகத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்கான். சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாக பண்டைய காலத்திற்கு முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகள்லாம் இந்த நூற்கூடகத்தில் இருக்குது. அங்கிருந்த தமிழ் நூல்கள் பட்டியலை படிக்கும்போது அதில் இன்றிலும் அச்சிடப்படாத நூல்கள் சில இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தனிநாயகம் அடிகள். தலைப்பை கண்டேன்னு சொல்கிறாரு. என்னென்ன அப்படின்னா மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் இன்னமும் அச்சிடப்படாத நூல் எங்கே இருக்குது அப்படின்னா பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் இருக்குது. சொன்னது யார்? தனிநாயகம் அடிகள். அவ்வளோதான், இதோட இந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிற நியூஸ் முடியுது. நம்ம இதையே நம்ம நோட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். எப்பவும் பார்க்குற மாதிரி புக்கில் படிச்சுட்டு அது அப்படியே வினா விடைகளாக பார்க்க போகிறோம். தேவைப்படுறவங்க தொடருங்க. மேகம்ங்கிற பாடலும் காலக்கணிதம்ங்கிற பாடல், அடுத்து மொழிபெயர்ப்புங்கிற உரைநடைய வினா விடைகளாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கவிதை பேழை மேகம். காளிதாசன் இயற்றிய காவியம் எது? மேக சந்தேசம். நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சை மாவட்டம். நாகூர் ரூமி 80களில் எழுதத் தொடங்கிய இதழின் பெயர் என்னது? கணையாளி. நாகூர் ரூமி எழுத தொடங்கிய காலம் 80கள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து நாகூர் ரூமி இயங்கி வரும் முக்கிய இலக்கிய வடிவங்களில் ஒன்று கவிதை. நாகூர் ரூமி பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழில் என்னவா இருந்து ஓய்வு பெற்றாரு? ஆங்கில பேராசிரியர். நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் என்னென்ன? நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் கப்பலுக்கு போன மச்சான். நாகூர் ரூமி பேசி வரும் துறை என்னது? அவர் எதை பற்றி பேசுவார்? சுய முன்னேற்றம் பற்றி பேசுபவர். இதழ் முகில்க்கும் மழலையின் கன்னம் போல அல்லது காது குருத்து போல அமைவது எது? மேகம். மேகங்கள் துணிச்சலானவை எப்போது அப்படின்னு கேட்பாங்க. முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது. மேகங்கள் கருணை உள்ளவை எப்போது? தாகம் தீர்க்கும் போது. பாடல் வரியை கேட்குறாங்க, அதனால இந்த மாதிரியும் படிச்சுக்கோங்க. மலை முகடுகளில் நடைபெயிலும் போது மேகங்கள் எப்படி இருக்கும்? அழகானதாக இருக்கும். மேகங்கள் அற்புதமானவை தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வானவெளியில் மிதந்து செல்லும் போது. காலக்கணிதம். காலக்கணிதம் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு எது? கண்ணதாசன் கவிதைகள்ங்கிற கவிதை தொகுப்பில் தான் இந்த காலக்கணிதம்ங்கிற பாடல் இருக்குது. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிற்றூர், சிவகங்கை மாவட்டம், சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். கண்ணதாசனின் தந்தையார் பெயர், தாயார் பெயர் சொல்லுங்கள். தந்தை தாயார் பெயர் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியராக ஆன ஆண்டு எது? 1949. கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது? கலங்காதிரு மனமே. கலங்காதிரு மனமேங்கிற பாடலை எழுதி தான் அவர் சினிமா துறையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். கண்ணதாசன் பெற்ற இலக்கிய விருது சேரமான் காதலி,
சேரமான் காதலிங்கிறதுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். அந்த சேரமான் காதலிங்கிறது புதினம்ங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணதாசன் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட பதவி என்ன? அரசவை கவிஞராகவும் பதவி வகிச்சிருக்காரு. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை சொன்னது கண்ணதாசன். அடுத்து, நதியின் பிழை என்று நறும்புழலின்மை அற்றே, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்தா, விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றான்னு சொன்னது கம்பன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லைங்கிற பாடல் கண்ணதாசனோடது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வணங்குவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகழ் சேர் தன் புலவர் தன்னை வணங்குகின்றேன்னு தமிழ் புலவர் வாழியரோ அப்படின்னு பாடினது கண்ணதாசன். கண்ணதாசன் யாரை அன்னையாக குறிப்பிடுகிறார் இந்த பாடல்ல? தமிழ் தாயை. அடுத்து, மொழிபெயர்ப்பு கல்வி. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னது யார்? மூஹு ஜெகநாதர். ஒரு மொழியில் உள்ளதை வேறு ஒரு மொழியில் வெளியிடுவது என மொழிபெயர்ப்பை வரையறுத்தவர் யார்? மனவை முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதைன்னு வரணும், உணர்த்தப்பட்டதை. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை குறிப்பிட்ட இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். மொழிபெயர்த்தல் குறிப்பிடப்பட்ட தொல்காப்பிய இயல் எது? மொழிபெயர்ப்புங்கிற வார்த்தை எந்த இயலில் வருது? மரபியலில் வருது. சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு நடைபெற்றதை காட்டும் ஆதாரம் என்னது? என்ன செப்பேடு? சின்னமன்னூர் செப்பேடு. இந்தியாவில் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் தீவிரமான காலம் எது? விடுதலைக்கு பின்னாடி தான் அது தீவிரமடைஞ்சது. தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த எதனை கருவியாக இந்திய அரசு எடுத்தது? தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு மொழிபெயர்ப்பை தான் ஒரு கருவியாக இந்திய அரசு எடுத்தது. அடுத்து, மொழிபெயர்ப்பு முயற்சிகளை மேற்கொண்ட நிறுவனங்களில் எது அப்படின்னா சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம். இது மூணும் தான் மொழிபெயர்ப்புக்கு நிறைய மொழிபெயர்ப்பு இது மூலியமாக தான் செய்கிறாங்க. 9வது கேள்வி, ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஆங்கில கவிஞர் யார்? ஷேக்ஸ்பியர். 18ஆம் நூற்றாண்டு வரை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி நூல்கள் எவை? வடமொழி நூல்கள். ஆங்கிலேயர் வருகைக்கு பின் தமிழில் அறிமுகமான மொழி எது? ஆங்கிலம் அறிமுகமாச்சு. ஆங்கில நூல்கள் நிறைய மொழிபெயர்த்தாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. எதன் மூலமாக உலக மொழிகளுக்குரிய நூலாக திருக்குறள் மாறியது? மொழிபெயர்ப்பின் மூலமாக. கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுதியை எழுதியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். அவர் முதல்ல எந்த நூலில் எந்த லாங்குவேஜில் எழுதினார்? கீதாஞ்சலி முதலில் எழுதப்பட்ட மொழி வங்காளம். கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார்? அவரே தான் மொழிபெயர்த்தார், தாகூர். கீதாஞ்சலி ஆங்கிலேய மொழிபெயர்ப்புக்கு பின் தாகூருக்கு கிடைத்த விருது எது? நோபல் பரிசு கிடைச்சிது. பாரதியாரால் அதெல்லாம் பண்ண முடியல. மொழிபெயர்ப்பு துறையில் பாரதியின் பங்களிப்பு. எக்ஸிபிஷன்கிறத என்னென்னு மொழிபெயர்த்தார் பாரதியார்? காட்சி பொருட்காட்சி. ஈஸ்ட் ரயில்வேங்கிறதுல ஈஸ்டே இல்லாமல் மொழிபெயர்த்திருக்காரு யார்? பாரதியார். ரெவல்யூஷன் அப்படிங்கிறது புரட்சி. ஸ்ட்ரைக்குக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் கொடுத்தாரு? தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். கேமல் என்பதற்கு 2 தமிழ் பொருள் இருக்கு. என்னென்ன? வடம், ஒட்டகம். ஊசி காதில் வடம் நுழையாது என்ற வேற்றுமொழி தொடர் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டது. ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது அப்படின்னு தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ராகுல் சங்கருதியாயன் வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை நூலை எழுதிய ஆண்டு என்னது? 1942. எப்போ அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு? 1949. எங்கேருந்து எழுதினார் ராகுல் சங்கருதியாயன்? வாழ்க்காவிலிருந்து கங்கை வரைங்கிற நூலை எழுதின இடம் எது? ஹிஜ்ராபாத் மத்திய சிறைச்சாலை. எந்த லாங்குவேஜில் எழுதினார்? ஹிந்தியில் எழுதினார், ஹிந்தி. 2016 மொழிபெயர்த்தது 2 பேர் மொழிபெயர்த்தாங்க. 16 ஸ்ரீதரும் முத்து மீனாட்சியும். ஸ்ரீ முத்து மீனாட்சி. ஸ்ரீனாலும் மீனாட்சினாலும் ஸ்ரீ மீனாட்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2018ஆம் ஆண்டு நூலை மொழிபெயர்த்தது யார்? பூமா வாசுகி. டெலி என்பது தொலை. இதை குறிக்கிற முன்னோட்டு பயன்படுத்தப்பட்ட சொற்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவீடு. இதே மாதிரி டிரான்ஸ்கிரைப்க்கு படி எடுத்தல். டிரான்ஸ்ஃபர்னா இடமாற்றம். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாறுதல். டிரான்ஸ்கட் அப்படின்னா பரிவர்த்தனை. டிரான்ஸ்னா பரிவர்த்தனை.
சென்றிடுவீர் 8 திக்கும் கலைச்செல்வம் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் சொன்னது தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார். இந்த அளவுக்கு யோசிக்கிற பாரதியாரோட நூல்களை நம்மளால் மொழிபெயர்க்காமல் விட்டுட்டோம். ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகள் கையெழுத்து பிரதிகள் உள்ள இடம் எங்கே இருக்கு? பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் இருக்குது. இன்று அச்சிடப்பெறாத நூல்கள் பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ளவை என்னென்ன அப்படின்னா மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ். இதெல்லாம் மொழிபெயர்க்கப்படாமல் அங்கே இருக்குது. பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்குங்கிறத சொன்னது தனிநாயகம் அடிகள். இதோட இந்த லெசன் முடியுது. மற்ற இன்னும் 3 தலைப்புகள் தான் இருக்குது. அதை பார்த்துட்டா 10ஆம் வகுப்பு முழுவதுமே முடிஞ்சிடும். நம்ம டெஸ்ட்டும் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது உங்களை சேரும். தொடர்ந்து படிங்க. உங்கள் முயற்சியை கைவிடாமல் படிங்க. உங்கள் முயற்சிக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.